வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம். இன்றைக்கி விஜய் மக்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆகுது. 17 வருஷத்தில் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை கேளுங்க, சரியா? விருந்தகம் என அந்த மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோடு 17 வருஷம் ஆகுது. விஜய் மக்கள் இயக்கம் டூ தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கரெக்டாக 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட்சி கொடியும் கட்சியோட பாடலையும் ஆகஸ்ட் மாதம் வெளியிடுறாங்க. ஃபஸ்ட்டு மாநாடு அக்டோபர் மாதம் நடக்குது. எங்கள் விக்கிரவாண்டியில் அக்டோபர் மாதம் நடக்குது. ஃபஸ்ட்டு மாநாடு அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் நடக்குது. ஃபஸ்ட்டு மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த மாநாடு திருப்பி ஆகஸ்டில் மதுரையில் நடக்குது. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், எம்மதம் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்னு தளபதி சொன்ன இது வசனம் எல்லாத்துக்கும் எல்லாரும் சமம்ன்றதான் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். இது இன்றைக்கி எதுக்கு பேச வந்திருக்கேன்னா, இது கரெக்டாக 26/7/2009 மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விஜய் மக்கள் இயக்கம். விஜய் அண்ணனை நான் நாளைய தீர்ப்பு படத்துலேருந்தே அவரோட ரசிகன், சரியா? விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு தொண்டன். அண்ணனை சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு படம் கூட நான் விட்டதில்லை. 69 படம் நடிச்சிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். ஒரு படம் கூட விட்டதில்லை. படமும் சரி. ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுல தளபதியார் மாதிரி யாருமே வர முடியாது. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுல நம்ம தளபதியார் மாதிரி யாருமே வர முடியாது. 100% மக்களுக்கு நல்லது பண்ணுறது, மக்களை எப்படி சொல்கிறது, மக்கள்கிட்ட நடந்துக்கிற நடத்தையாகட்டும், எல்லாத்துலேயும் நம்ம தளபதியார் மாதிரி யாருமே வர முடியாது. மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே தலைவர் நம்ம தளபதியார் தான். வேறனா இப்போ எப்படி சொல்கிறது, மக்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இவங்கெல்லாம் கேட்குறாங்க, இன்றைக்கி கட்சி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கே நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, 2 வருஷம் சிஎம் ஆகிட்டீங்க அப்படின்னு. 25 வருஷ கடினமான உழைப்பு எங்கள் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த், எங்கள் தளபதியார் முதல்வரான விஜய் ஆகட்டும், கடினமான உழைப்பு தான் இன்றைக்கி எங்களை தமிழ்நாட்டோட சிஎம் ஆகிருக்குன்னா கடினமான உழைப்பு. 25 வருஷம் உழைப்புக்கு வந்த அங்கீகாரம் தான் இந்த தமிழ்நாட்டோட முதல்வர்ன்ற பதவி. சும்மா கிடையாது மக்களே. 25 வருஷம் உழைப்பு. ஏழை மக்கள் இல்லாதவர்களுக்கு வீடு, தையல் இயந்திரம், 3 சக்கர வாகனம், அதே மாதிரி விருந்தகம், அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு வார்த்தையில் அந்த மாதிரி நிறையா நல்லது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் இன்றைக்கி தான் சிஎம் ஆகிட்டர் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அது மாதிரி நலத்திட்ட உதவிகள் அந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு மினிஸ்டரும், இன்றைக்கி இருக்க மினிஸ்டர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், எல்லாமே அண்ணன் கூட 25 வருஷம் பயணம் பண்ணவங்க தான் பாதி பேர். இன்றைக்கி வந்தவங்களாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எம்எல்ஏவோ மினிஸ்டராவோ ஆகலை. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி தளபதி ஆச்சு 6 மாதத்தில் கழிப்பேன், 7 மாதத்தில் கழிச்சிருவேன் அப்படி பேசுகிறாங்களே. இதுவே திமுகவோ ஏடிஎம்கேவோ ஜெயிச்சிருந்தா, திமுகவோ அதிமுகவோ ஜெயிச்சிருந்தா, திமுக அப்படி பேசுமா, அதிமுக அப்படி பேசுமா? சொல்லுங்கள் மக்களே. இன்றைக்கி ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்து உடனே மக்கள் நல்லது பண்ணி ஜெயிச்சிட்டாராம். அதனால இவங்க 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும், 7 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும் பேசுகிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் மக்களே. தமிழ்நாட்டு மக்களே நீங்களே சொல்லுங்கள். ஆட்சி நீங்கள் சொல்கிறீங்களா 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும், இதுவே இந்த டிஎம்கே ஜெயிச்சிருந்தா எடப்பாடியார் சொல்லுவாரா? இல்லை எடப்பாடி ஜெயிச்சா முக ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் முக ஸ்டாலின் சொல்லுவாரா? அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? என்ன காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்தவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்ற ஆதங்கத்தில் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் 100% தளபதி நம்ம தளபதி, தமிழ்நாட்டோட தளபதி, மக்களின் மன்னன் நம்ம தளபதியை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. 1,75,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 34.2% ஓட்டு விழுந்திருக்கு. ஒரு ஓட்டு 2 ஓட்டு 34.2% ஓட்டு வந்தது. 1,75,00,000 பேர் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஆட்சி கலைஞ்சிரும், 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும், கவர்ச்சியை நம்பி ஓட்டு போட்டாங்க. சரி, நான் கேட்குறேன், கவர்ச்சியை நம்பி ஓட்டு போட்டாங்கன்றீங்களே, என்ன கவர்ச்சி அப்படி பார்த்துட்டாங்க? நம்ம உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிக்கலையா? அவர் கவர்ச்சியா இல்லையா? கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க. இன்ஸ்டாகிராம் பாட்டு ஏங்க, நீங்கள் எலெக்ஷன் நிற்கும் போது யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி உங்கள் ரீல் தாங்க எல்லாமே வந்துச்சு டிஎம்கே, புரியுதா? அதை விட்டுட்டு அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், அண்ணனை உரிமையில் பேசுகிறீங்க. அந்த மாதிரி பேசாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவர் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு.
புரியுதா? அதே மாதிரி 27 கட்சி கூட்டணி வச்சாங்க. டிஎம்கே எவ்வளோ 27 கட்சி கூட்டணி வச்சாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே 23 கட்சி கூட்டணி வச்சாங்க. அவங்களால ஜெயிக்க முடியாத ஒரே கட்சி, யாருமே கூட்டணிக்கு வரல, ஒரே கட்சி நின்று தமிழ்நாட்டோட சிஎம், தமிழக முதல்வர், மக்கள் வந்து நம்ம தளபதியாரை நம்பிட்டாங்க. புரியுதா? இன்னைக்கு வந்து அரசியலை குறை சொல்லுவான், 1000 சொல்லுவான், 2500 தரல அப்படின்வான். ஆனால் வந்த உடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து 1000 ரூபா மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மோதிரம் திட்டம், தாய்மாமன் மோதிரம் திட்டம், அதே மாதிரி அம்மா உணவகம், அதே மாதிரி ரொம்ப இது இருக்குல்ல, ரொம்ப கிராமப்புறம் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ரொம்ப கிராமத்துலலாம் பஸ் வைக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் அண்ணன் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த 6 மாதத்தில் ஆட்சிக்கோங்கலாம் இன்னையோட நிப்பாட்டிக்கோங்க. இனிமேல் அப்படிலாம் சொல்லாதீங்க. 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்தால் 234 சீட் நாங்கள் தான் அடிப்போம். வந்த 2 வருஷத்தில் மக்கள் போட்டுரும் ஒரே ஆட்சி நம்ம தளபதியார் ஆட்சி. தளபதியை பற்றி குறை பேசுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஆர்பி உதயகுமார் அவர்களே மற்றும் செல்லூர் ராஜு அவர்களே, எங்கள் தளபதியாரை நீங்கள் வந்து உங்கள் இளநிலை பாசை மாநாட்டில் கொஞ்சம் இதுவாக பேசியிருக்கீங்க, அதெல்லாம் நிறுத்திக்கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஒரு கட்சி கேட்குறேன். இன்றைக்கி வந்து டிஎம்கேவோட ஒரு எம்எல்ஏ வந்து எங்கள் அண்ணன் வந்து சட்டசபைக்கு வந்தால் எலும்போட போட்டிருக்காங்க. இதுவே ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி பேசுவீங்களா? ஜெயிச்சிட்டிங்களா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மக்கள் எங்களை நம்பிட்டாங்க. மக்கள் வந்து 100% எங்களை நம்பி இந்த ஆட்சியை கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சிக்கு எந்த கண்களும் இல்லாமல் அதே மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி நடத்துகிறாங்க எங்கள் தளபதி வந்து இன்றைக்கி தளபதி வந்து தளபதினால் தலை நிமிர்வும் தமிழகம். புரியுதா? அந்த மாதிரி மக்கள் வந்து தளபதியை நம்பிட்டாங்க. தளபதியார் தான். அதே மாதிரி யாருமே வந்து எங்கள் அண்ணனை வந்து எதுவும் பேசாதீங்க, அவர் மாதிரி ஒரு தங்கமான மனிதர் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி அவரோட ரசிகனுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இன்றைக்கியோட எங்கள் அண்ணன் படம் நடிக்க மாட்டேன்றாங்க. ஜனநாயகனுக்கு அப்புறம் ஜனநாயகன் படத்தில் அழுதவங்க பாதி பேர், அதையும் ஒரு கிண்டல் அடிச்சு பேசியிருக்கீங்க. எம்எல்ஏலாம் அழுகுறாங்கன்னு. ஏங்க அவங்களாம் 30 வருஷம் பழக்கங்க, இன்றைக்கி நேற்று பழக்கம் இல்லை. ஒவ்வொரு எம்எல்ஏ ஒவ்வொரு மினிஸ்டரும் அண்ணனுடைய 30 வருஷம் பழக்கத்தில் இருக்கிறவங்க. அப்புறமா அவங்க அந்த ஃபீலிங் இருக்காதா சொல்லுங்கள்? பேசுகிறவங்க 1000 பேசலாங்க, 1000 1500 கூட பேசலாம். வாய் இருக்குன்னு என்ன பேசக்கூடாது. அதே மாதிரி ஒருமையிலே பேசுகளை நிறுத்திக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போதைக்கு 89 வார்டு வட்டம்